அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய வரப்பிரசாதம் அல்லவா? அதை நம்மோடு தக்க வைத்து கொண்டு நாம் நிறைவாக வழி நடக்க வேண்டும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 5-8 முடிய. ஊழியன் என்னும் முறையில் மோசே கடவுளின் குடும்பத்தார் அனைவரிடமே நம்பிக்கைக்குரியவராய் இருந்தார். கடவுள் பின்னர் அறிவிக்கவிட்டிருந்து சான்று பகர்வதே அவரது ஊழியமாய் இருந்தது. ஆனால் கிறிஸ்து மகன் என்னும் முறையில் கடவுளின் குடும்பத்தின் மேல் அதிக துணிவையும் அவர் எதிர்நோக்கோடு கூடிய பெருமையும் நாம் உறுதியாக பற்றி கொண்டால் கடவுளுடைய குடும்பத்தராய் இருப்போம். எனவே தூய ஆவியார் கூறுவது, இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால் பாலை நிலத்தில் சோதனை நாளன்று கிளர்ச்சியின் போது இருந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அவருடைய குரலை கேட்டோம் என்றால் நம் இதயம் கடினப்படாது இல்லையா? தூய ஆவியார் கூறுவது, என்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால் பாலை நிலத்தில் சோதனை நாளன்று கிளர்ச்சியின் போது இருந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். நாம் இயேசுவை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். அந்த இயேசுவோடு நாம் நிறைவாக இருக்க வேண்டும். மோசேயை விட பெரியவர் நம் இயேசு. மோசேயை ஏற்படுத்திய கடவுளின் வார்த்தைக்கு அவர் மோசே கீழ்ப்படிந்து கடவுள் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் மக்களுக்கு அவர் எடுத்து கொடுத்தார். மக்களை நிறைவுபடுத்தினார், வழி நடத்தினார். ஆனாலும் மக்கள் முறுமுறுத்தார்கள், கிளர்ச்சி செய்தார்கள் இல்லையா? அதன் பின்பு ஆனால் அவருக்கு மோசேக்கு அவர் கொடுத்ததை எல்லாமே, ஆண்டவர் கொடுத்தது எல்லாமே சான்று பகவர் மூலமாக நன்மை என்ன தீமை என்பதை எல்லாமே விலக்கி கொடுத்தார் இல்லையா? ஆனால் கிறிஸ்து மகன் என்னும் முறையில் கடவுளின் குடும்பத்தார் மேல் அதிகாரம் பெற்றுள்ளார். அதாவது நாம் கடவுளோடு இணைந்து நடக்கிறோம், தூய்மையாக இருக்கிறோம். அப்படிங்கும்போது அவர் நம்மளை சகோதர சகோதரின் அழைப்பதற்காக நாம் கடவுள் குடும்பம் என்னும் ஒரு வரப்பிரசாதத்தை தருகிறார். நாம் கடவுளோடு இணைந்து நடப்பதால் தருகிறார். அப்போ அந்த துணிவையும் எதிர்நோக்கோடு கூடிய பெருமையையும் நாம் உறுதியாக பற்றி கொண்டால் கடவுளுடைய குடும்பத்தாராக இருப்போம். என்கேளுங்க, இயேசு வரும்போது நம்மளை கடவுளுடைய குடும்பத்தார் என்று சொல்கிறார். நமக்காக வருகிறார். நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் குடும்பம் இல்லையா? என்றால் நாம் இறையேசுவோடு நடக்கிறோம், அவர் சொல்படி தான் நாம் கேட்குறோம். அப்படி இருக்கும்போது நாம் ஏன் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ள வேண்டும்? அவரோடு இருக்கும்போது நமக்கு கடினப்பட தேவையில்லை. எது நடந்தாலும் ஏற்றுக்கொண்டு நன்றி என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டால் எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும். அப்போ அந்த நிறைவோடு இருக்கோமா? நாம் எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்கிறோமா? இல்லை முறுமுறுக்கிறோமா? அந்த கேட்ட நேரத்தில் கிடைச்சதை மட்டும் பெற்றுக்கொண்டு கிடைக்கவில்லை என்றால், அன்று பாலை நிலத்தில் அவர்கள் மன்னா கேட்டார்கள், உணவு கேட்டார்கள், மன்னா கொடுத்தார்கள். இறைச்சி கேட்டார்கள், காடை கொடுத்தார் இல்லையா? தண்ணீர் இல்லை என்று முறுமுறுத்தார்கள். அதையெல்லாம் இறைவன் கொடுத்தார். ஆனால் இறைவன் சினமுற்றார். படைத்தவர் அவர் நமக்கு எல்லாமே தருவார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் இருந்தால் இன்று நமக்கு என்ன தேவையோ அதை அவர் தருவாரா மாட்டாரா? கண்டிப்பாக தருவார். படைத்தவர் அவரல்லவா? நம்மளை பார்ப்பவர் அவரல்லவா? நம்மளை சோதனையில் விழவிடாதவாறு நம்மளை காப்பவரும் அவரல்லவா? அப்படி இருக்கும்போது அவர் மேல் நமக்கு எதுக்கு சந்தேகம்? அதையெல்லாம் அந்த சந்தேகங்கள் அனைத்தையும் எடுத்து வெளியில் வீசி அவரிடமிருந்து நாம் நிறைவே பெறும்படி மன்றாடுவோமா? எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய கிருபை, உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு தங்கி இருக்கிற கிருபைக்கு நன்றி. ஆமாண்டவரே, இதுகால் வரைக்கும் நீர் எங்களை வழிநடத்தியது மேன்மை பொருந்திய மக்களாக எங்களை வழிநடத்தினார்கள். ஒன்றுமில்லை ஆண்டவரே, பொண்ணுமில்லை, பொருளுமில்லை, ஒன்றுமில்லை. ஆனால் நீர் மட்டும் எங்களோடு இருக்கிறீர். ஆமாண்டவரே, அந்த நினைவு மட்டும்தான் எங்களுக்கு பொண்ணும் பொருளுக்கும் மேலானதாக இருக்கிறது ஆண்டவரே. அதை கொண்டு நாங்கள் நிறைவாக வாழ்கிறோம். எது வேண்டுமோ அதை அனைத்தும் நீர் தருகிறீர் ஆண்டவரே. ஒரு நாளும் நாங்கள் குறைவற்று இருந்ததில்லை ஆண்டவரே. உணவின்றியோ உடுத்த உடையின்றியோ குடியிருக்க இருப்பிடமின்றியோ நாங்கள் இருந்ததில்லை. ஏனென்றால் நீர் எங்களோடு இருக்கிறீர். அதை மட்டும் நாங்கள் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். அதனால் நீர் அனைத்தையும் செய்ய வல்லவர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நிறைவாக தந்து உம்மோடு கூட இணைந்து நடக்கும்படியும் நீர் எங்களுக்கு கடவுளாக இருந்து உம்முடைய குடும்பமாக நாங்கள் செயல்படும்படி தேவனே எங்களை ஆசீர்வதிக்கிறீரே. அதற்கு கோடான கோடி நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.